சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் கைது, பரபரப்பு. தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடு பிடிச்சிருக்கு. இந்நிலையில் இன்னைக்கு மாலை 6 மணியோட தேர்தல் பரப்புரைகள் நிறுத்தப்படுது. மாலை 6 மணிக்கு மேலே அமலுக்கு வரும் விதிமுறைகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் அளிச்சிருக்காரு. தமிழகத்தை பொறுத்தவரை 234 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுது. எனவே தொகுதி வாரியா தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்காக டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சென்னை வந்திருந்தார். ஏன் ஸ்டாலினுக்காக பிரச்சாரம் செய்கிறேன் என்பது குறித்து பேசிய அவர், டெல்லியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் செய்த அனைத்து நல்ல பணிகளையும் அவர்கள் முழுமையாக சிதைச்சிட்டாங்க. அந்த கசப்பான அனுபவங்களை நான் இங்குள்ள மக்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்டாலின் மீண்டும் ஒருமுறை மிக பெரும்பான்மையோட வெற்றி பெறுவார். ஸ்டாலின் எனது நண்பர், எனது சகோதரை போன்றவர். இருப்பினும் நான் அவருக்காக பிரச்சாரம் செய்ய வந்திருக்கிற காரணம் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கும் பணிகள் தான் என்று கூறியிருந்தார். நேற்று சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலினோட ரோடு ஷோவில் பங்கேற்று அவர் வாக்கு சேகரித்தார். அதே போல காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்காக தீவிர பரப்புரை மேற்கொண்டார். மறுபுறம் தாவேகா தலைவர் விஜய் சென்னையிலும், நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார். மறுபுறம் அதிமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த தொகுதியான எடப்பாடியிலும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சென்னையில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவையும் தீவிர பரப்புரை மேற்கொண்டிருந்தார். இப்படி இருக்கையில் மாலை 6 மணியோட அமலுக்கு வரும் தேர்தல் விதிமுறைகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் அளிச்சிருக்கார். பிரச்சாரம் நிறைவடைந்தவுடன் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத அரசியல் கட்சியினர் மற்றும் வெளியூர் நபர்கள் மாலை 6 மணிக்கு தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம் மற்றும் தொலைக்காட்சிகளில் பிரச்சாரம் அல்லது விளம்பரம் செய்யவோ கூடாது. இந்த விதிமுறைகளை மீறினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். வாக்குப்பதிவு முடியும் வரை டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கும். வாக்காளர்களை வாக்களிக்க அழைத்து செல்வதற்கும் திரும்பிய கொண்டு வந்து விடுவதற்கும் முகவர்கள் தங்கள் வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது போன்ற விதிமுறைகள் மாலை 6 மணிக்கு அமலுக்கு வரும் என்று தேர்தல் அதிகாரி அறிவிச்சிருக்காங்க. இதனால தான் ஸ்டாலின் ஒருவேளை விதிகளை மீறினால் கண்டிப்பாக அவர் கைது செய்யப்படுவார். உதயநிதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் என்கின்ற விஷயம் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. இனி சோசியல் மீடியாவில் வரும் விளம்பரங்களும் இன்று 6 மணியோடு முடிந்துவிடும். அதனால் ஸ்டாலின் தொடரட்டும் என்பது இன்றோடு முடியட்டும் என மாறும் என மக்கள் தற்போது சோசியல் மீடியாவில் செய்திகளை பரப்பி வருகிறார்கள்.